வெல்கம் டு ஹோம் கிளிட்ஸ். இன்னும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே பார்க்க முடியும். செய்யறதுக்கு சிம்பிளாக இருக்கும், நான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரிச்சாக இருக்கக்கூடிய தேங்காய் லட்டு எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். செய்யறதுக்கு ரொம்ப நேரம் தேவைப்படாது, அதுவும் இல்லாமல் வெறும் தேங்காயும் பால் இருந்தால் ரெடி ஆயிரும். ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதுக்கு அப்புறம் 1 கப் தேங்காவை துருவி மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து சேர்த்துக்கோங்க. தீயை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. தேங்காவை நல்லா மிதமான சூடில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வாசம் வர வரைக்கும் வறுக்கணும். தேங்காய் லைட் yellowish கலரில் வறுத்து, அதுவும் இல்லாமல் அதில் இருக்கிற ஈரப்பதம்லாம் போயிடுச்சு. 1/2 கப் பால் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் நல்லா பாலில் நல்லா வேகும். ஃபர்ஸ்ட் ஒரு தடவை கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கும், அதுக்கப்புறம் தேங்காய் வந்து பாலெல்லாம் அப்சர்வ் பண்ணிடும். பாருங்க, வேற ஒரு கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. பால் தேங்காய் நல்லா உறிஞ்சிருக்கு. தேங்காய் நல்லா பாலில் வந்து சாஃப்டா இருக்கு. 1/4 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு இன்னும் வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை போட்டனா நல்லா இலகி வரும். சர்க்கரை தேங்காய் பால் நல்லா மிக்ஸ் ஆகி ஒட்டாம பேன்லேயே ஒட்டாம சூப்பராக வந்துருச்சு. 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. ஆனால் நீங்கள் பால் பவுடர் சேர்த்துங்கன்னா தேங்காய் லட்டு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இதில் வேணும்னா நீங்கள் முந்திரி பருப்பு கூட வறுத்து சேர்த்துக்கலாம். தேங்காய் நல்லா வெந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இது வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் எடுத்து ஒரு பால் மாதிரி உருட்டிக்கோங்க. உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக சூப்பராக வருது. இதே மாதிரி எல்லா தேங்காயும் உருண்டை பிடிச்சி லட்டுவை எடுத்துக்கலாம். பார்க்கவே ரொம்ப பல பலன்னு சூப்பராக ஷைனிங்காக இருக்கு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஜூஸியாக செமையாக இருக்கும். பால்லேயே வெந்தாலும் ரொம்ப ரிச்சான ஸ்வீட் இது. இது டிஃப்ரெண்டான ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம ஹோம் கிளிட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.